அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சா? இதெல்லாம் 10 ஆ ஆ ஆ ஓ ஷேடை எடுக்கணும்ல? ஷேடை நீங்களே எடுத்துறீங்களா ஆள் வச்சு எடுத்துருக்கீங்களா? ஓ இரு எங்கே அது தண்ணி? ஓஹோ நிற்கிது பாரு நாத்தெல்லாம் எப்படி உள்ளலாம் செத்துடும். இரு நான் அப்படி போயிரு. போகும். தண்ணி எடுத்து ஊற்றணுமா அந்தமாரி? அந்த தண்ணி நிற்குதா? ஓ நிற்கிறதுக்காக மருந்து ஊற்றிட்டோம்னா நாற்று நல்லா கிளம்பிடும். இன்னொரு 4 நாளைக்கு அது மாதிரி மருந்து ஊற்றலாம். நாற்று பெருசாகிடுச்சுல. பார்த்தீங்களா இந்த நாற்று போட்டிருக்காரு நெல். இதில் நாற்று வந்து அதிக தண்ணி இதுவாக இருந்தால் நாற்று வந்து அடி வாங்கிடுமா. அதுக்கோசம் அதில் இருக்க தண்ணி வந்து இந்த ஓரம் தேங்கின்னு இருக்குது. இந்த தண்ணியை மூட்டு இந்த பக்கம் வயலில் போடுறாரு பாருங்கள். இந்த பக்கம் நெல் வயல் சூப்பராக போட்டிருக்கு. எல்லாம் 10 நெல். யாருக்கு சொல்கிறீங்க? வீடியோவில் சொல்கிறேன்ப்பா. வீடியோலையா? சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னப்பா? என் பேர் வரதன். ஆஹா வரதன். கேசவரத்தில் உங்களை பற்றி கேட்ட சொல்லுவாங்களா? கேசவரம் தக்கோலை. நான் தக்கோலமா? எங்கே தக்கோலத்தில்? கீழாண்ட ஒரு பஜன் கோயிலுக்கு பஜன் கோயில். பஜன் கோயில் வட்டின மாதிரி கிழக்க பார்த்த மாதிரியா? ராஜமேடி தெரு. ஓ ராஜமேடி தெரு. ஆஹா இங்கே வந்து இது உங்கள்கிட்ட சொந்தமானலாம்? இது குத்துக்கார். அப்படியா? ஆஹா அவரும் குத்துக்கு தான் தராரு. அப்படியா? எல்லாருமே இந்த சரௌண்டிங் எல்லாரும் யார் கேட்டாலும் குத்தைக்கு தான் போட்டிருக்கீங்க. சொந்த நிலம்லாம் இதே இல்லையா? நிலம்லாம் இல்லை. ஏதோ அங்கே இங்கே ஓடி போய் வெளியே கஷ்டப்பட்டு கிடக்குதா? இப்படி கஷ்டப்பட்டு இதுனா ஆஹா இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணிவிடுவீங்களா இதெல்லாம்? நாளான்னைக்கு அறுவடை. ஆஹா அது தவிர மறுநாளைக்கு ரெடியாக இருக்கு இப்போ. திங்கள் இல்லை 2 நாள் காலி ஆகிடும். ஆஹா காலி ஆகிட்டு வைக்கலாம் எடுத்துட்டா நாற்று செஞ்சுக்கு புதன் 1 ஞாயிறு 2 வெள்ளி 3 சனி 4 ஞாயிறு 5 4 நாள் ஆகுது. பாருங்கள் இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் இவரோட இதெல்லாம் நாற்று நெல் பயிர் பாருங்கள். இன்னும் இது அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சா? இன்னும் 2-3 நாள் தான் டைமு. இந்த பக்கம் இது அறுவடை பண்ணோன்னு இந்த நாற்று அப்படியே எடுத்து இதெல்லாம் நாற்று நட போகிறாங்களாம் பாருங்கள். இப்போ அந்த நாற்றுக்கு அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நெல் இறச்சிருக்காங்க. இப்போ நெல்லுலேருந்து துளுத்து வந்துட்டு. ஓகேங்களா? ஓகேப்பா நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க அப்படியே போயிட்டு அப்படியே வரலாம். அதிகப்படியும் தண்ணியும் இருக்கக்கூடாது, தண்ணியும் குறைவாக இருக்கக்கூடாது. இது அளவாக இருந்தால் தான் இந்த நாற்று வந்து அந்த நெல் பாருங்கள் குளுத்துருக்கு பார்த்தீங்களா? அளவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குமா. அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்தோம் இதெல்லாம் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்தோம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். விவசாயிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.